உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் தற்போதைய அரசாங்கம் சாதகமான நிலையில் செயற்படுவதாக கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்று 7 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இன்று நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிர் நீத்தோர், காயமடைந்தோர், பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் நோக்கில் நாட்டின் பல தேவாலயங்களில் விசேட ஆராதனைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. பிரதான ஆராதனை கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் ஸ்ரீலங்கா ராமஞ்ச மகா நிகாயாவின் தென்னிலங்கைக்கான பிரதம சங்க நாயக்கர் கலாநிதி ஓமல்ப சோபித தேரர் உள்ளிட்ட சர்வமத தலைவர்கள், வெளிநாட்டு தூதரக பிரதிநிதிகள் உள்ளிட்ட பெருமளவானோர் கலந்து கொண்டனர். இன்று காலை 8:45க்கு 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் நினைவு கூறப்பட்டனர். 2019ஆம் ஆண்டு இதே போன்றதொரு நாளில் 3 தேவாலயங்கள், கொழும்பில் உள்ள 7 ஹோட்டல்கள், உணவகங்கள் மீது நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதல்களில் 269 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் அங்கவீனமாகியிருந்தனர். අන්තවාදී අදම නොමිනිස් කැලකගේ මානසික බලවියරුවේදී ගොදුරු 7 ஆண்டுகள் கடந்தும் கண்ணீர் இன்னும் காயவில்லை. இதுவரை 3 ஜனாதிபதிகள் கடந்து சென்று விட்டனர். 4வது ஜனாதிபதி தற்போது ஆட்சியில் உள்ளார். 3 அரசாங்கங்கள் ஆட்சியில் இருந்தன. 4வது அரசாங்கம் தற்போது ஆட்சியில் உள்ளது. இன்னமும் இருள் விலகவில்லை. தற்போது இந்த அரசாங்கத்திற்கு ஒரு பொற்காலம் கனிந்துள்ளது. பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சினைக்கு முறையான தீர்வை வழங்குவதே அந்த வாய்ப்பு. தற்போதைய ஜனாதிபதியின் கீழ் இந்த அரசாங்கத்தினால் இந்த அவசியமான விடயம் நிறைவேற்றப்படும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த உயிர் ஞாயிற்றுக்கிழமை உயிர்நீத்த அனைத்து மக்களுக்கும் ஆன்மாக்களுக்கும் ஆத்மசாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதோடு மற்றும் நாட்டிலே சாந்தி, சமாதானம், ஒற்றுமை, அன்பு மிகவும் வளர எல்லாம் வல்ல சிவகாம சுந்தரி அம்பிகா தேவி சமேத பொன்னம்பலவான சுவாமி அனைவருக்கும் ஆசீர்வதித்து இறந்த ஆத்மாக்கள் யாவும் சாந்தி அடைவும் இறைவனை பிரார்த்திப்போமாக. சர்வே ஜனாக சுகினோ பவந்தே, சர்வ மங்களானி பவந்தே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொருவர் ஊடகங்களுக்கு முன்னால் வந்து இதற்கு நாம் பொறுப்பல்ல என்கின்றனர். பிரதான சூத்திரதாரி நௌஃபர் மௌலவி என்கின்றார்கள். சில நேரங்களில் பிரதான சூத்திரதாரி ஜஹரான் ஹஷீம் என்கின்றார்கள். தற்போது பிரதான சூத்திரதாரியாக முஜிபுர் ரஹ்மான் மீது சுமத்தப்பட்டுள்ளது. இது ஒரு தவறான முன்னுதாரணமாகும். இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியிடம் விசேட கோரிக்கை ஒன்றை விடுக்க விரும்புகின்றேன். சில பிரச்சனைகளுக்கு ஒரு பேனா முனையால் தீர்வு வழங்க முடியும் என நீங்கள் கூறுகின்றீர்கள். அவ்வாறாயின் தீர்வு வழங்குங்கள். சட்டங்கள் போதாது என்றால் சட்டங்களை கொண்டு வருவோம் என்கின்றீர்கள். சட்டங்களை கொண்டு வாருங்கள். நாம் அனைவரும் அதையே எதிர்பார்க்கின்றோம். ஜனாதிபதி உங்களுக்கு 5 வருட நீண்ட காலம் கிடைத்துள்ளதாக நீங்கள் நினைக்கலாம். அதனை நாட்களில் கூறினால் 1825 நாட்களை கிடைத்துள்ளன. அதில் ஏற்கனவே 500க்கு அதிகமான நாட்கள் கடந்துவிட்டன. இந்த ஆட்சி காலத்திலேனும் எமக்கு நீதி கிடைக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன். මේ මහා ඝාතන රැල්ල හා විනාශය පිටුපස සිටින සියලුම බලවේග හා පුද්ගලයන් සොයා இந்த பாரிய படுகொலை சதி அழிவின் பின்னணியில் உள்ள அனைத்து சக்திகளையும் நபர்களையும் கண்டறிந்து அடையாளம் காண்பது பாதிக்கப்பட்டவர்களின் உரிமை மாத்திரமல்ல, இதனால் கடுமையாக அதிர்ச்சி அடைந்த எமது மற்றும் இந்த நாட்டின் அனைத்து பிரஜைகளினதும் உரிமையாகும். அத்துடன் அனைவருக்கும் நீதியை சமமாக நிலைநாட்டுவது நாட்டை ஆளுபவர்களின் கடமையாகும் என்பதையும் கூற வேண்டும். இன்று அரசாங்கத்துக்கு முன்னதாக 2019ஆம் ஆண்டு முதலிருந்த அனைத்து அரசாங்கங்களும் இந்த தாக்குதல்களின் உண்மைகளை கண்டறிவதில் காட்டிய ஆர்வம் மிக குறைவாகவே இருந்தது. பெரும்பாலும் அந்தந்த ஜனாதிபதிகள்
ஜனாதிபதிகள், போலீஸ் மாதிபர்கள் மற்றும் சட்டமாதிபர்கள் இது தொடர்பான விசாரணைகளை புறக்கணிக்க அல்லது சீர்குலைக்க பயன்படுத்திய தந்துருபாயம் என்னவென்றால், தமக்கு விருப்பமான முடிவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய குழுக்களை நியமிப்பதும், அவ்வப்போது எழும் எதிர்ப்புகளுக்கு தற்காலிகமாக பதில் சொல்லாமல் ஏமாற்றுவதும், தந்திரமான கபட நாடகங்களூடாக விசாரணைகளை மழுங்கடிக்க செய்வதுமாகும். கடந்த 2024 ஆண்டு ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் இது தொடர்பில் மிகவும் சாதகமான கொள்கைகளை பின்பற்றுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருப்பினும் அந்த பயணப்பாதைக்கு பல்வேறு விதமான தடைகளை ஏற்படுத்த சில அரசு அதிகாரிகள் செயற்பட்டு வருகின்றனர். உதாரணமாக கூறினால், ஜனாதிபதிகள், பாதுகாப்பு அமைச்சு மற்றும் போலீஸைச் சேர்ந்த சில அதிகாரிகளுக்கு எதிராக அவர்கள் தமது கடமைகளை தவறியமைக்காக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினால் சட்டமாதிபருக்கும் அந்தந்த திணைக்களத்துக்கும் தெளிவான பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் இன்று வரை அந்தந்த திணைக்களம் அது தொடர்பில் காலங்கடத்தி வருகிறது என்பதை வருத்தத்துடன் தெரிவிக்க வேண்டும். அதேவேளை தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகளூடாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் நேரடியாக தொடர்புபட்டிருப்பதாக சாட்சியங்கள் வெளிவந்துள்ள சில உயர்மட்ட அதிகாரிகள் தொடர்பிலும், குறிப்பாக இங்கிலாந்தின் சேனல் 4 ஊடகம் வெளியிட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தொடர்பில் அச்சமடைந்துள்ள சில அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் சக்திகளுக்காக தோன்றுபவர்கள் அந்த விசாரணைகளை சீர்குலைக்க எடுக்கும் சிறு பிள்ளைத்தனமான முயற்சிகள் தீவிரமடைந்து வருகின்றன. தமது உண்மை முகம் வெளிப்பட்டு விடும் என்று பயத்தினாலோ என்னவோ தாமாகவே புனைக்கதைகளை உருவாக்கி உண்மையை திசை திருப்பும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். தேவைப்படுவது உண்மையை கண்டறிவது ஆகும். அதற்காக நேர்மையாக செயற்படும் போது இந்த சதி திட்டங்களுடன் தொடர்புடைய சில அரசியல் சக்திகள் ஆத்திரம் அடைவது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றே. இல்லையெனில் இது தொடர்பில் தவறான கருத்துக்களை பரப்பி விசாரணைகளை திசை திருப்ப அவர்கள் ஏன் முயற்சிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. இந்த விடயத்தில் சட்டம் அனைவருக்கும் சமமானது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை என்பது ஒன்றுதான். அதனை தமக்கு ஏற்ற முறையில் உருவாக்க முடியாது. இவற்றுடன் தொடர்புடைய நபர் உயர்ந்த பதவியில் இருப்பவரா, அரசியல் செல்வாக்கு உள்ளவரா, பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்தவரா அல்லது பொருளாதார ரீதியாக பலம் வாய்ந்தவரா என்பதை பாராமல் இந்த சம்பவங்களுடன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புடையவராக இருந்தால் அவரிடம் விசாரணை நடத்தி தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எவரும் சட்டத்துக்கு மேலானவர்கள் அல்ல. விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் நாட்டின் பாதுகாப்பு சேவையில் கடந்த காலத்தில் இருந்திருந்தாலும் அவர்கள் தவறிழைத்திருந்தால் அவர்களிடம் விசாரணை நடத்துவதற்கோ அல்லது சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கோ அது தடையாக இருக்கக்கூடாது. அதனை ஒருபோதும் தேசத்துரோக செயலாக காட்ட முடியாது. ரணவீரு என்ற முத்திரைக்கு பின்னால் அவர்கள் ஒளிய முயல்வது மிகவும் இழிவான செயலாகும். එය කිසිසේත්ම දේශද්‍රෝහී වීමක් ලෙස හුවා දැක්විය නොහැක. රණවිරු ලේබලය තුළ ඔවුන් සැඟවීමට උත්සාහ කිරීම ඉතා නින්දිත ක්‍රියාමාර්ගයකි.